முதல்ல இந்த மொட்டை போடுறதுன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போது இந்த முடி அடர்த்தி கம்மியாக இருக்கிறவங்க, இல்லை கையில் பிடிச்சா கொத்து கொத்தா முடி வர்றவங்க அடிக்கடி மொட்டை போடக்கூடாது. ஏன்னா அன்பே தெய்வம். அடிக்கடி மொட்டை போடலாமா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ. சில பேருக்கு சந்தேகம், மொட்டை போடுறது நல்லதா கெட்டதா? சில பேருக்கு சந்தேகம், மொட்டை போட்டால் முடி அடர்த்தியாக வருமா? மொட்டை போட்டோம்னா அந்த முடி இல்லாத இடங்களில் முடி முளைக்குமா? இப்படி பல கேள்விகள் இருக்குது. முதல்ல இந்த மொட்டை போடுறதுன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம செல்ஃபோனில் திடீர்னு ஏதாவது ஹேங் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ரீஸ்டார்ட்னு பட்டன் இருக்கும். செல்ஃபோன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவோம், இல்லை ரீஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லை இந்த கம்ப்யூட்டராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். F5 அழுத்துவோம், ஃபங்க்ஷன் 5 அழுத்துவோம். அது என்ன பண்ணும்? ரெஃப்ரெஷ் பண்ணுது, ரீஸ்டார்ட் பண்ணுது, ஷட் டவுன் பண்ணி மறுபடியும் ஆஃப் ஆன் பண்ணுறது. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்னா, அப்படி செஞ்சிட்டோம்னா சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகி மறுபடியும் ஒழுங்காக இயங்கும். இதே தத்துவம் தான் மொட்டை போடுவது. அப்போது இந்த முடி அடர்த்தி கம்மியாக இருக்கிறவங்க, இல்லை கையில் பிடிச்சா கொத்து கொத்தா முடி வர்றவங்க, புழு வெட்டு உள்ளவங்க, பூச்சி வெட்டு உள்ளவங்க, இந்த சில இடத்துல மட்டும் சொட்டையாக இருக்கிறவங்க, இந்த முடி செழுமையாக இல்லாதவங்க, இந்த மாதிரி முடி பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா மொட்டை அடிக்கலாம். அப்படி மொட்டை அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி. திடீர்னு மொட்டை அடித்த உடனே இந்த உடம்பு என்ன பண்ணுது? டேய் மச்சான், இதோ தலையில் பிரச்சனை போல் இருக்குடான்னு சொல்லிட்டு நமது உடம்புடைய மொத்த கவனமும் தலைப்பகுதி முடிப்பகுதிக்கு வருகிறது. அப்போ இந்த உடம்பு என்ன பண்ணுது? அந்த பிறக்கும் பொழுது இருந்த அந்த முடி சம்மந்தப்பட்ட அந்த அறிவியெல்லாம் கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக, புரிஞ்சுக்குங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுது, ரீஸ்டார்ட் பண்ணுது, ஷட் டவுன் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி அங்கே என்ன பண்ணுதுன்னா புதுசாக கொண்டு போய் இந்த இடத்துல என்ன செய்யலான்னு யோசிக்குது. அதாவது நமது உடம்பின் கவனத்தை முடிப்பக்கம் திருப்புவது தான் மொட்டை அடித்தல். அதனால் மொட்டை அடிக்கிறதுனால நல்லது, முடி அடர்த்தியாக வளரும். சில இடங்களில் வட்ட வட்டமாக வராமலுக்கு முடியெல்லாம் மறுபடியும் முளைக்கும். இந்த மாதிரி முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு மொட்டை போட்டிங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகி அது ஒழுங்காக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே மொட்டை போடுவது நல்லது. மொட்டை போட்டால் கண்டிப்பாக ஏற்கனவே இருந்த முடியை விட அடர்த்தியாக, ஆரோக்கியமாக, நல்லபடியாக முடி முளைக்கும். ஆமாம், உண்மைங்க. ஆனால் அடிக்கடி மொட்டை போடக்கூடாது. ஏன்னா அடிக்கடி மொட்டை போடும் பொழுது உடம்பில் சக்தி இழப்பு ஏற்படும். இந்த முடி வளர்ச்சிக்குங்க நம்ம உடம்புல அதிகமாக சக்தி செலவாகுதுங்க. ஆமாங்க, ஞானிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா முடி வெட்டவே மாட்டாங்க. ஜடா முடியோடு ஏன் சுற்றுறாங்கன்னா ஷேவிங் பண்ண மாட்டாங்க, தாடி வச்சுருப்பாங்க. சோம்பேறியெல்லாம் கிடையாது. அந்த தாடி பாருங்கள், தாடி வளர்ந்து அதாவதுங்க முதல் நாள் வளரும் பொழுது 1 இன்ச்சு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் 3/4 இன்ச்சு தான் வளரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நின்றும். தலைமுடி அப்படி தான், முதல்ல வளரும்போது வேக வேகமாக வளரும், போக நின்றும். அப்போது இந்த முடி வெட்டாமல் சேவிங் பண்ணுறாமல் தாடியோடு ஏன் ஞானிகள் இருக்காங்கன்னா முடிக்காக செலவு செய்கிற சக்தி அவங்க சேமிச்சிட்றாங்க. அதுக்காக உங்களையும் ஜடாமுடியோட தாடியோடு இருக்க சொல்லலைங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்கேன். அடிக்கடி மொட்டை போடுறது தப்பு. அடிக்கடினா சில பேர் பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த் 3 மாதத்துக்கு ஒருக்கா 2 மாதத்துக்கு ஒருக்கா அடிக்கடி மொட்டை போட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. புரிஞ்சுக்குங்க, மொட்டை போடுதல் என்பது முடியை ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி, ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நல்லது. அதனால் அப்ராக்சிமேட்டாக, இது யாரும் எழுதி கொடுக்கலைங்க, நானாக சொல்கிறேன், ஒரு 3 வருடத்திற்கு ஒரு முறை மொட்டை போடலாங்க. இது நானாக சிந்திச்சு சொல்கிறேனே தவிர எந்த புக்கிலும் எழுதலை, யாருன்னு சொல்லி தரலைங்க, உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். அப்போது யாரோட முடி ஏற்கனவே அடர்த்தியாக நல்லா இருக்குதோ நீங்கள் வச்சுக்கோங்க. ஒருவேளை முடி சம்பந்தமான ஏதாவது உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எவ்ரி 3 இயர் 3 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு மொட்டை போட்டிங்கன்னா ஆண்களுக்காக அது மறுபடியும் உங்களுக்கு சிறப்பாக ரீஸ்டார்ட் ஆகி நல்லபடியாக நடக்கும். எனவே அடிக்கடி மொட்டை போடுவது தான் தவறே தவிர மொட்டை போடுவது கெட்ட விஷயம் கிடையாது. கண்டிப்பாக அதனால் பயன் இருக்கிறது.
முடி என்பது புரதத்தால் உருவாக்கப்பட்டது. அப்போது நம்ம நிறைய பருப்பு சாப்பிட்ணுங்க. இப்போல்லாம் சாம்பாரில் யாரும் பருப்பு போடுறதே இல்லை, பருப்பு யாரும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க, விலை அதிகமாகிடுச்சு. பருப்பு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டு பருப்பு போட்டு நெய் போட்டு சாப்பிட்டாங்க. நீங்கள் டெய்லி சாப்பிடும் பொழுது கொஞ்சம் பருப்பு நெய் போட்டு சாப்பிடுங்க, முடி வளர்ச்சி நன்றாக இருக்கும். ஸோ முடிக்கு தேவை புரோட்டீன், பருப்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை அதிகமாக சாப்பிடணும். புரதச்சத்து உள்ள பொருட்கள் அதிகமாக சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக முடி அடர்த்தியாக வரும். எனவே மொட்டை போடுவது நல்லது, அடிக்கடி போடுவது தான் கெட்டதே தவிர தேவைப்பட்டால் 3 வருடங்களுக்கு ஒரு முறை நீங்கள் மொட்டை போட்டு கொள்ளலாம். மரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முகத்தில் முதுகில் எல்லாம் மரு இருக்கும், மருகுன்னு சொல்லுவாங்க, மருன்னு சொல்லுவாங்க. தோலுங்க அது கருப்பாக ஒரு ப்ரொஜெக்ஷன், கருப்பாக ஒரு குருத்து மாதிரி வெளியே வரும். சில பேருக்கு ஒன்று இருக்கும், சில பேர்த்துக்கு உடம்பு ஃபுல்லாக நிறைய இருக்கும். இந்த மாதிரி மரு இருந்தால் இதை இயற்கை முறையில் எப்படி சரி செய்கிறது அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிள். பனம் கருப்பட்டி தினமும் ஒரு பீஸ் வாயில் போட்டு கண்ணை மூடி நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சி எச்சில் கலந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு லேசான ஒரு சுடு தண்ணி, கொதிக்க வைக்காத லேசாக சூடு செய்யப்பட்ட ஒரு டம்ளர் சுடு தண்ணி மட்டும் குடிச்சிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு தினமும் செய்து வந்தால் இந்த மரு தானாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஒன்று உதிர்ந்துடும், இல்லைன்னா அது சின்னதாகி காணாமல் போயிடும். மருக்கு எளிமையான யோசனை. உடனே சில பேர் கேட்கலாம், சார் நான் ஏற்கனவே பனம் கருப்பட்டி பயன்படுத்துகிறேன், நான் டீயில் போடுறேன், நான் ஜூஸில் போடுறேன், நான் ஏற்கனவே சாப்பிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். நல்லா கவனிங்க, இது ஒரு வைத்தியம். இந்த பனம் கருப்பட்டியை நீங்கள் வேற ஒரு பொருளோடு சாப்பிடும் பொழுது அதோட மருத்துவ குணம் வேறு. மருவுக்கு நீங்கள் இந்த பனங்கருப்பட்டியை தனியாக தான் சாப்பிடணும். இதுதான் இங்கே முக்கியமான விஷயங்க. கட்டவரல் சைஸுக்கு, என்ன சைஸுன்னு கேட்டால் ஒரு கட்டவரல் சைஸ், உங்களுடைய கட்டவரல் சைஸுக்கு ஒரு பனம் கருப்பட்டி எடுத்துக்குங்க. பனம் கருப்பட்டினா ஒரிஜினல், இது வேறு. இப்போ எல்லாமே இது சொல்கிறதா இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரிஜினல் நேச்சுரல் அப்படின்னு சேர்த்த வேண்டியது இருக்குது. ஒரிஜினல் பனம் கருப்பட்டி உங்கள் கட்டவரல் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. டெய்லி ஒன்று எடுத்துக்கோங்க. உடனே வெறும் வயிறாக சாப்பிட்டதுக்கப்புறமான்னு கேட்காதீங்க, எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். ஒரு நாளில் ஏதாவது ஒரு நேரத்தில் உங்கள் கட்டவிரல் சைஸுக்கு ஒரு பனம் கருப்பட்டி எடுத்து கடித்து, கேரட் எப்படி சாப்பிடுவோம் அந்த மாதிரி கடித்து, கண்ணை மூடி கடித்து எச்சில் கலந்து அந்த சுவையை நாக்கில் ரசித்து பனங்கருப்பட்டி மட்டும்தான் சாப்பிடணும். அது கூட தேங்காய் கலக்கிறது, டீயில் போட்டுக்கிறது இதெல்லாம் வேறங்க. இதுபோல் நீங்கள் தினமும் செய்து வர வேண்டும். எத்தனை நாள்னு கேட்டிங்கன்னா அது சாப்பிட்லாங்க, 2 மாதம் 3 மாதம் சாப்பிட்லாங்க. ஏன்னா பல வருடமாக நமது உடம்பில் ஏற்பட்ட அந்த குறைபாடு காரணமாக இந்த மரு வருது. தோல் நோய், மருங்கிறது ஒரு தோல் நோய். பல வருடமான கழிவுகளை நீக்குவதற்கு எத்தனை நாள்னு கேட்காதீங்க, அது குணமாகிற வரைக்கும் சாப்பிட்லாம். இதில் எந்த ஒரு பக்க விளைவுகளும் கிடையாது. இப்போ டெய்லி சாப்பிட்றதுனால எதுவும் பக்க விளைவுகளோ சைடு எஃபெக்ட்ஸோ வரப்போகிறதில்ல. அதனால் மரு இருக்கிறவங்க ஒரிஜினல் பனம் கருப்பட்டி உங்கள் கட்டவரல் சைஸுக்கு தினமும் ஏதாவது ஒரு நேரத்தில் நன்றாக மென்று கூழ் மாதிரி அரைத்து எச்சில் கலந்து சாப்பிட்டு ஒரு டம்ளர் சுடுதண்ணீர் குடியுங்கள். சாப்பிட 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 ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தோளில் உள்ள அந்த மருக்கள் குணமாகிறது. ஒரு எளிமையான ஒரு இயற்கை வைத்தியம். செய்து பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். இந்த விஷயத்தை செய்து பயன்பெறுங்கள். உங்கள் நண்பர்கள் யாருக்காவது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள், பயன்படுத்த சொல்லுங்கள். கண்டிப்பாக குணமாகும். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.